பிக் பாஸ்ல என்ன ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்த போறங்கிற கேள்வியை தொடர்ந்து எழுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் ஸ்ட்ராட்டஜி தமிழ்னு நான் நம்புறேன். ஏன்னா நான் படிச்சு வந்தது அதுதான். தமிழ் என்ன சொல்லி இருக்குன்னா, தமிழ் அறம் சொல்லி கொடுத்துருக்கு. கணியன் பூங்குன்றன் எழுதின இந்த பாடல் தான் என்னோட ஸ்ட்ராட்டஜி, என்னுடைய வாழ்வியல். இது பிக் பாஸ் கிடையாது, எப்போது நான் பின்பற்றுறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தரவாதா, நோதலும் தனித்தலும் அவற்றோர் என்னன்னு சொல்லிட்டே வந்து கடைசி அப்படி முடிப்பாரு. பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமேன்னு முடிப்பார். இதுதான் வாழ்க்கையில எல்லாரும் பின்பற்ற வேண்டியது நினைக்கிறேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லாரும் ஒண்ணுதான். தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நல்லதோ கெட்டதோ உங்களுக்கு நீங்க தான் கொடுத்துக்கிறீங்க. நோதலும் தனித்தலும் அவற்றோர், நீங்க சந்தோஷமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, நீங்க தான் ஏற்படுத்திக்கிறீங்க. கடைசி 2 வரி ரொம்ப முக்கியம். பெரியோரை வியத்தலும் இளமே, இவர் பெரிய ஆளுப்பா அப்படின்னு யாரை பார்த்து பயப்படக்கூடாது. அதை விட ரொம்ப முக்கியம், சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. இவன் சின்ன பையன் யாரையாவது நீங்க குறைச்சு மதிப்பிட்டீங்கன்னா அதை விட மோசமான விஷயம் வேற எதுவுமே கிடையாதுங்கிறது தான் பிக் பாஸுக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் நான் எடுத்துக்கிறாரு. நீங்க முதல்ல பேச ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா இன்னைக்கு உங்ககிட்ட நீங்க படிச்ச சொத்துக்களா நிறைய உங்ககிட்ட இருக்கலாம். ஆரம்பிக்கும் போது அவ்வளவு இருந்திருக்காது. களிமண்ணா கிடந்தவன கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சி கைக்கு வலிக்காம மண்ணுக்கு முடிக்காம கொண்டு வந்து இங்க நிறுத்தினதுல அழகா சுத்தி சொல்லுங்க. களிமண்ணா கிடந்தவன மண்ணுக்கு வலிக்காம கைக்கு வலிக்காம கொஞ்சம் கொஞ்சமா புடிச்சு செஞ்சு கொண்டாந்து கொடுத்தாங்க. ரொம்ப அழகா சொன்னார்ல. நீங்க ரொம்ப அழகா செஞ்சிருக்கீங்க. உங்க அம்மா ரொம்ப சிறப்பா பேசினாங்க. நான் உங்களை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். உங்க அம்மா பேசினதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிச்சு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்க, நீங்க சிறப்பா விளையாடுங்க. உங்களுடைய சிரிப்பு, உங்களுடைய உடை, உங்களுடைய நடை, உங்களுடைய நடவடிக்கை, உங்களுடைய பேச்சு அத்தனையும் அழகு. முத்துக்குமரன் வாழ்க. அப்படி போலாம். நீங்க எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு பரிசு வேணும். இன்னைக்கு எங்க அம்மாவுடைய பிறந்த நாள். நீங்க எங்க அம்மாவுக்கு வாழ்த்து சொன்னீங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் நான் நம்புறேன். அம்மா பேரு கலா. கலாமா, உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்க ஒரு பிள்ளையை பெற்று சிறப்பாக வளர்த்துருக்கீங்க, தமிழ் சொல்லி கொடுத்துருக்கீங்க. அந்த பிள்ளை ஊரெல்லாம் போய் அறம் சொல்லுது, அறம் பாடுது, அழகா பேசுது.